வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மதுரை சோழவந்தான் பகுதியில் தொடர் மழையால் நனைந்து முளைக்கும் அபாயம். அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கம். விவசாயிகள் கவலை. மதுரை மாவட்டம் சோழவந்தான் சுற்றுவட்டார பகுதியில் நெல் பயிரிட்ட 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் தற்போது நெல் அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. சோழவந்தான், பேட்டை மற்றும் விக்கிரமங்கலம், நாச்சிகுளம் ஆகிய பகுதிகளில் தற்காலிக அரசு கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது. சோழவந்தான், பேட்டை பகுதியில் உள்ள அரசு கொள்முதல் நிலையத்தில் 3000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள், விக்கிரமங்கலம் பகுதியில் 4000 மூட்டைகள் மற்றும் நாச்சிகுளம் பகுதியில் 3000 மூட்டைகள் என கொள்முதல் செய்யப்பட்டு நெல் மூட்டைகள் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தொடர் மழையில் நனைந்து தற்போது தேக்கமடைந்துள்ளது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக லாரிகள் வராத காரணத்தால் இவ்வாறு தேக்கமடைவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்து வருகின்றனர். இதனால் நெல் மூட்டைகள் மழைநீரில் நனைந்து முளைத்து வீணாகும் சூழல் ஏற்படுகிறது. தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் அரசு கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை உடனடியாக வாகனங்களில் ஏற்றிச் சென்றால் மட்டுமே மற்ற விவசாயிகள் நெல் அறுவடை செய்து அரசு கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வர முடியும். போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லாமல் இருப்பதாலும், கிராமப்புறங்களில் விவசாயிகளுக்கு சிமெண்ட் கலங்கள் இல்லாமல் இருப்பதாலும் விவசாயிகள் நெல்மணிகளை தரையில் கொட்டியும் தார்பாய் விரித்தும் பாதுகாத்து வருகின்றனர். தமிழக அரசு கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விரைவில் வாகனங்களில் ஏற்றி கொண்டு செல்ல வேண்டும். அதேபோல் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கருதி சிமெண்ட் கலங்கள் அமைத்து கொடுத்தால் மட்டுமே இந்த மழைக்காலங்களில் நெல் மூட்டைகளை உலர்த்த முடியும் என விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர்.